Many times people used to ask me, what's your purpose? What is your purpose in life? அதாவது குறிக்கோள்னா எப்படி இருக்கணும்? என்னுடைய குறிக்கோள் என்ன? கோல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது I kept asking people, நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. Then I realized the goal is not set by anybody else. அதாவது கோல் அப்படின்னு சொல்லும்போது இது வேற யாரும் உங்களுக்காக வைக்க முடியாது. You have to decide. நீங்க தான் முடிவு. So a friend told me what kind of goal she has. அப்படின்னு சொல்லும் பொழுது I picked up on that. கடவுள் கொடுத்துருக்காரு. பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, படிச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு மூளை கொடுத்துருக்காரு. அதை வச்சு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பல வாய்ப்புகள் வருது, அதிலேருந்து படிச்சுக்கிறோம். அதனால் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ, எத்தனை பேரோட கலந்து உரையாடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, எனக்கு டூ இட். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். I have my education. I have a family background. My experience has taught me a lot. I traveled a lot. அதாவது இதுவரை எத்தனை நாடுகள் போயிருக்கு சரி பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹவ் ட்ராவல்டு 22 countries. 22 நாடுகள் போயிட்டு வந்துருக்கேங்க. இந்த அனுபவம்லாம் இருக்கு. இந்த அனுபவத்தை வச்சு நான் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். அதான் குரு. அதாவது எல்லாம் பண்ணுறது எழுதி வச்சு பண்ணக்கூடாது. வாட் எவர் ஐ கேன் டூ, என்னென்ன பண்ணணுமோ பண்ண முடியுமோ. அதாவது எனக்கு கொடுத்த அறிவு, கடவுள் கொடுத்தது, நான் சம்பாதிச்சது, அதாவது கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அதன் மூலம் நான் எடுத்துக்கிட்டது, இது எல்லாத்தையும் வச்சு மற்றவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதான் கோல். அதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி திஸ் தாட் கேம் சம் 25 years ago. 25 வருஷம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐம் கிவிங் வாட் எவர் ஐ கேன். நான் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது மன சம்பந்தப்பட்ட என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே, அதான் கோல். யார் தேவையாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனத்துக்கு தேவையாக இருந்தாலும் சரி, எந்த மக்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ஐ கேன் டூ, வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கெட், ஐ யூஸ் இட். இப்படி வரும்பொழுதுதான் ஐ கெயின்ட் அ லாட். அப்படின்னா இலங்கை போயிருவேன். இலங்கை மக்களுடைய வாழ்க்கை எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்துச்சு. ஏதாவது இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலையும் எப்படி சமாளித்து அவங்க வாழ்வாங்க, எந்த நம்பிக்கையோட வாழ்வாங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடிபட்டுருச்சு, எல்லாம் இறந்துட்டாங்க, ஊர் விட்டு ஓடிட்டாங்க. இருந்தாலும் there are many people live in the village with only one hope, கடவுள் நம்பிக்கை. There is nothing else for now. சொத்து இல்லை, மாறி இதை மாதிரி இடம்பெயர்ந்து போனதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் போயிடுச்சு. அதனால இதுதான் என் சொந்த இடம் சொல்லக்கூட ஒன்றும் கிடையாது. கணவன் வீட்டுக்கு போயிட்டாரு, இல்லை அடிபட்டாரு, வெளியிலும் போயிட்டாங்க. பட் ஸ்டில் தி ஃபேமிலி லிவ்ஸ் வித் ஒன்லி ஒன் காட். ஸோ அந்த நம்பிக்கையில் யூ ஆர் லிவிங்.
Okay, so it has helped me a lot. I have conducted workshops for NGT. I have become workshops for the government, for the military. I conducted many workshops for NGOs, many workshops for government officers, many workshops for government agent, that is the district collectors. Many. So every workshop taught me new things. அடிபட்டு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸில் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கும் ஒர்க் ஷாப் இருக்குங்க. என்டிடி தப்பிச்சு வந்து அரசாங்க இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற பொடியங்களுக்கும் ஒர்க் ஷாப்ஸ் நடத்திருக்கேன். ஸோ எக்ஸ்போஷர்ஸ் வேர் வென் பிளென்டி. அதாவது இப்படிப்பட்ட மக்களோட வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரணமாக யாருக்கு கிடைக்காது. பட் ஐ டன் இட். இந்த ப்ராசஸில் பல இடங்கள் அடிபட்டு வந்திருக்கேன். பல நினைவுகள். ஐ வென்ட் டு பிளேஸ், ஒரு இடத்துக்கு அதாவது மட்டக்களப்பு மட்டக்களப்பு பக்கத்தில் காத்தாங்குடின்னு ஒரு இடம். முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அந்த கிராமத்தில், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட அடிப்பட்டாங்க, எல்டிடி அடிச்சிருச்சு. they have a mosque. When Speaker Rain, LTT entered and shot 90 people in that mosque. அது இன்னும் இருக்கு. அது பேப்பர் இருக்குன்னு தெரியாது. அது நான் வேலை பார்த்து எழுது அடிபட்டு குண்டடிபட்டு அந்த இடம் அந்த நினைவுக்காக வச்சிருக்கல. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் மெனி திங்ஸ் ஹேப்பன். தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா தமிழர்களையும் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ there's purely a Muslim community. ஸோ ஐ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஓத. அதனால் ஒரு நாள் அங்கே போயிருந்தேன். இங்கே ஒரு என்ஆர்எஸ் கஜா இருந்தாங்க. அவர் ஒரு அனாதை இல்லம் இருந்தார். அங்கே போயிட்டு திரும்ப வந்துட்டு வந்தேன். அன்றைக்கி வந்து ஹாலிடேனால என்னோட நிறுவனத்துடைய பைன்சல் நான் எடுத்து போகல. ஐ வென் த ஆட்டோ. திரும்பி வரும்பொழுது தி என்டையர் பிளேசஸ் பிரிச்சோடு தந்துச்சு. ஒருத்தருமே இல்லை, ஹோட்டலே இல்லை, எங்கேயும் இல்லை. I was coming back by 7 o'clock. So I checked with the police. Then the police said, we தெரியாத என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அதாவது விஹார், அதாவது புத்தரோட அவரோட புண்ணிய ஸ்தலம் எல்லா இடத்துலையும் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கட்டி வச்சுருந்தது. அன்றைக்கி ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் there was a cycle left behind. Left behind meaning கேட்பாரற்ற கிடந்துச்சு. So people suspected there may be bomb in it. So they asked for bomb squad to come and take it. So army people came, bomb expert came, and கேட்டாங்க யாரும் சைக்கிள்லேருந்து, யாருக்கும் தெரியல. So they wanted to see the bombs inside. So one officer came, lifted the box, opened the box, put his hand inside, pulled out. He asked him candy. He said, "Napi is there," and then he started eating. So people relaxed, and suddenly there was a blast, meaning the entire box blew off, and the cycle also blew off. All the people nearby, they were killed. So it was a great loss. The experts died, and the army was so angry, and they started shooting everybody nearby.
including children, women, indiscriminately. So because of that, there was a curfew. And the curfew அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அங்கே கர்ஃப்யூ அதாவது சண்டை நடக்கிறப்ப கர்ஃப்யூ அப்படின்னா யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஸோ we traveled a lot. So they said there's a curfew, we உள்ளே போக முடியாது. ஒரு 2 நாள் அந்த கேம்ப் இருக்குது, ஆர்மி கேம்ப் இருக்குது, அவர்கிட்ட பெர்மிஷன் எடுத்தால் நீங்கள் போகலாம். I said why? So I took the auto. The auto man was very scared, didn't want to come. But I convinced him. So went to the city. கேம்புக்கு போனோம். அங்கே கேம்பை பார்த்தோம் அப்படின்னா, any army camp there, that the camp is well structured. There will be focus light that focuses on people who are coming into the campsite. உள்ளே நடக்குன்னு நம்ம பார்க்க முடியாது, because you'll be flooded with the light. So you went, and while போகும்பொழுது the auto driver couldn't see the road properly. There was barbed wire around the camp, so he ran into it. And the army, they got nothing. Scared meaning, இப்படி வர்றாங்க அப்படின்னா, then usually it will be they thought it's a suicide bomber. So everybody came running outside the camp with a gun. I told him that the purpose is this. இந்த காரணத்துக்கு தான் வந்தோம். பொழுது you were shouting, he said, ஒரே அழுதுகிட்டு இருக்கு. You was talking in Sinhala. ஒரே அழுதுகிட்டு இருக்கு. கர்ஃப்யூ போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீ டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லை. இங்கே வந்த கோவத்தில் அவங்க ஷூட் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி, then we managed and came back. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, all these things, இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் கண்டிப்பாக தேவையில்லை தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சதுன்னா போகாமல் இருந்திருப்பேன், வராமல் இருந்திருப்பேன். பட் இது எல்லாமே எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துல யாரோட எப்படி கலைக்கணும், ஓகே, எப்படி நடந்துக்கணும், பிரச்சனை வராமல் எப்படி தான் தடுத்துக்கலாம். Every time like this, quite a few things happened. I come out stronger. கேட்பாங்க, இந்த இடத்துல போறீங்களே, உங்கள் வீட்டில் விடுறாங்களா? Yeah, fortunately I have a very understanding wife, and she also understands the need. So she will see who. அதாவது என் மனசில் என்ன அப்படின்னா, எங்கே வேணாலும் சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதே வாய்ப்பு தான் அங்கேயும் இருக்குது. அதுக்கு நாள் முதல்ல என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுற போது என்ன. ஓகே, ஸோ every such incident makes me committed deeper in the field of medical.